என் தீவிற்கு எத்தனையோ சிறப்பு இருக்கலாம். இந்த சிறப்பிற்கெல்லாம் சிகரமாய் நான் பார்க்கும் மிஷனரி நீ. கேரளத்தில் உருவாகி தீவை மையமாய் கொண்டு சுழன்று வீசி மறுகரை கடந்த புயல் நீ. அடிகளையும் அவமானத்தையும் ஏச்சையும் பேச்சையும் ஏற்று நீ ஏற்றிய ரட்சிப்பின் தீபம் ஒரு நாளும் அணையாது. என் கண்களுக்கு முன் சமகால மிஷனரியாய் பார்த்தேன். இனி மத்திய ஆகாயத்தில் பரிசுத்தவானாய் பார்ப்பேன். இந்த இடைவெளி கொஞ்ச காலம்தான். சந்திப்போம் மறுகரை. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். Just wanted to greet you from Kingdom Faith London, from Jonathan and Helena, in memory of your dad Moses, who was a man, a gentleman that I met up on a number of occasions, and he was always a gentleman. But also, one of the things I always respect from him is he was so much centered around God and his purposes. And I will always remember that he was just sold out for the purposes of God. No matter what situation or circumstance, Jesus was always on his lips. And so I just wanted to quickly send you this greeting to honor Moses, Pastor Moses, to honor you all as the family. And we just send our love and greetings in Jesus' name. Pastor Paulos இப்பொழுது உலகத்தில் இல்லை என்பதை என்னுடைய உள்ளம் இன்னும் அங்கீகரிக்க மறுக்கிறது. அவர் மனது முழுவதும் அவர் மேலேயே சுற்றி வருகிறதை என்னால் உணர முடிகிறது. நேற்று காலையில் இந்த செய்தியை கேட்ட உடனே அதிர்ச்சி அடைந்து எப்படி தன் முழு பலத்தோடு அழுதது. என்னுடைய முழு பலத்தையும் கொட்டி நாங்கள் எல்லாரும் கதறினோம். ஒரு தேவ மனிதன் இந்த உலகத்தை விட்டு போகும்பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கதறுகிறார்கள், மிஸ் பண்ணுகிறார்கள். அதுதான் அந்த தேவ மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் என்னத்தை சாதித்தார், எப்படி அவர் நடந்தார், எப்படி அவர் வாழ்ந்தார், எப்படி அவர் தன்னை ஊற்றினார், எப்படி அவர் மற்றவர்களுக்காகவே உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு அது ஒரு பெரிய அடையாளம். என்னால் அதை எப்படி சொல்கிறதுன்னு விளங்கலை. இப்போ அவங்கக்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு திடகாத்திரம் இல்லை. மேபி ஆண்டவர் என்னை திடப்படுத்தி என்னை தேற்றி முடித்த பிறகு நான் பாஸ்டர் பவுலோஸை பற்றி அவரிடத்தில் நான் படித்த பாடங்களை, உலகம் படிக்க வேண்டிய பாடங்களை, ஊழியர்களும் சபைகளும் குடும்பங்களும் படிக்க வேண்டிய பாடங்களை வெளியிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ மன்னித்து கொள்ளுங்கள், எனக்கு வார்த்தைகள் வரல. ஐ நீட் சம் டைம். ஒவ்வொரு தேவ மனிதனும் மரிக்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றிடம் இந்த உலகத்தில் வருகிறது, குடும்பங்களிலே வருகிறது. நியாயாதி புத்தகங்களை பார்த்தால், நியாயாதிபதிகளின் புத்தகங்களை, ஒவ்வொரு ஜட்ஜும் ஒவ்வொரு இரட்சகனும், ஏகூத் மரித்தான், கிதியோன் மரித்தான், தெபொராள் மரித்தாள், உடனே அந்த பாதுகாப்பு வளையம் விலகிவிட்டது. ஜனங்கள் மறுபடியும் பாவத்தில் போனார்கள். எதிரிகள் கை ஓங்கியது. மறுபடியும் கர்த்தரை எழுப்பினார். இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது பாஸ்டர் பவுலோஸ் இல்லாத ஒரு பெரிய வெற்றிடம் இந்தியாவில் இருக்கிறது. நானே யோசித்து பார்க்கிறேன், பாஸ்டர் பவுலோஸ் இல்லாத ஒரு பராக்கா ஊழியம் எப்படி இருக்கும். அது எனக்கே புரியவில்லை. ஏனென்றால் இந்த ஊழியம் தொடங்கின காலத்திலேருந்து பண்ணைபுரம் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரும் நானும் நெருங்கி பழகி இருக்கிறோம். அவர் இல்லாத ஒரு செமினார் இருக்காது.
அவருடைய அதிகாரமுள்ள தோரணை, நகைச்சுவையோடு பேசுவார். மக்கள் கதறி அழுவார்கள். அவர் இல்லாத ஒரு பெரக்கா ஊழியம் எப்படி இருக்கும் என்பதை நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய பர்சனல் வாழ்க்கையில் அவர் எனக்கு ஒரு சிறந்த நண்பர். அவர் எப்போ வருகிறாரோ என் ஹார்ட்டை திறப்பேன், கதறுவேன், அழுவேன். திடப்படுத்துவார், உற்சாகப்படுத்துவார். அவர் தூரத்தில் பார்க்கும்போதே என் இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி பொங்கும். மோசே இடத்துல ஆண்டவர் சொன்னார், ஆரோனை பார்க்கும்போது உன் இருதயம் மகிழும், அவன் இருதயம் மகிழும். அதை நான் எல்லா முறையும் பார்த்துருக்கிறேன். அவரை பார்த்தாலே ஒரு ஆறுதல், அவரை பார்த்தாலே ஒரு டீப் மகிழ்ச்சி, அவரை பார்த்தால் ஒரு தெய்வ பிரசன்னம், அவர் சுமந்த அந்த தெய்வ பிரசன்னம் எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கும். இப்பொழுது நானே ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் லோன்லி. இனி அந்த இடத்த யார், அதுபோல் அவர் ஒரு ஏரியாவில் என்னை நிரப்பினவர். ஸோ இதெல்லாம் நினைத்து என்னால் இப்பொழுது பேசுகிற நிலைமையில் நான் இல்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், மறுபடியும் பாஸ்டர் பவுலோஸை போல தியாகிகள், இரத்த சாட்சியின் ஆவி உள்ளவர்கள், பணி உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், வலது கன்னத்தில் அறைந்தால் இடது கன்னத்தில் அறைந்தால் வலது கன்னத்தை காட்டுகிறவர்கள், அமைதலுள்ள புருஷர்கள், தெய்வ பிரசன்னத்தை சுமந்த மக்கள், கடும் உழைப்பாளிகள், உடல் நலிந்து போனாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறவர்கள், சுவிசேஷ ஊழியத்தின் வெறியில் இருக்கிறவர்கள், மனத்தாழ்மையின் உச்சக்கட்டமாக இருக்கிறவர்கள். மறுபடியும் ஒருவர் திடீரென்று பிறக்க முடியாது. இது 74 ஆண்டு காலமாக கர்த்தர் அவரை உருவாக்கின பாத்திரம். நான் அதுதான் நேற்றிலிருந்து நான் என் மனைவியும் குழுவினரும், ஆண்டவரே பாஸ்டர் பவுலோசுகளை தேசத்தில் எழுப்பும் என்று சொல்லி கொண்டிருந்தோம், கதறிக்கொண்டிருந்தோம். இன்று காலையில் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆறுதலை கொடுத்தார். அவர்கள் எழும்ப போகிறது இல்லை, ஏற்கனவே ஏதோ ஒரு மட்டத்தில் நான் எழுப்பி இருக்கிறேன். அவர்கள் அந்தந்த எல்லையிலே நின்று விட்டார்கள். ஜனங்கள் அழுதார்கள். ஏகூத் மரித்த உடனே அவர்கள் அழும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அக்காலத்தில் தெபொராள் ஜனங்களை விசாரித்து கொண்டிருந்தாள். அவள் திடீரென்று எழும்பவில்லை, ஏற்கனவே இருந்தாள். ஆனால் அவர் பேரீச்ச மரங்களின் கீழே உட்கார்ந்து சின்ன ஊழியத்தில் திருப்தியாக இருந்தாள். ஆனால் மக்களுடைய கதறலை கேட்டு கர்த்தர் தெபொராளை எழுப்பினார். அப்பொழுது பாராக்கு திடீரென்று எழுப்பவில்லை, பாராக்குக்கு ஏற்கனவே சொன்னார். ஆனால் அந்த பாராக்கு அந்த கட்டளை கீழ்ப்படியவில்லை. ஸோ இன்று காலையிலே கர்த்தர் எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தார். நான் பலரை வைத்திருக்கிறேன் தேசத்தில், குடும்பத்திலேயே வச்சிருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு எல்லையிலே நின்று விட்டார்கள், திருப்தி அடைந்து விட்டார்கள், திசை மாறி இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நம்முடைய கதறலை கேட்டு இன்னும் ஒரு அடி மேலே வந்தால் போதும், நான் எழும்பி விடுவேன் என்று சொன்னால் போதும், மனப்பூர்வமாக இனி எனக்கு வாழ்க்கை என் அழைப்புத்தான் என்று சொன்னால் போதும். நான் எத்தனையோ பேரை இப்படி வச்சிருக்கிறேன். அவர்கள் ஒரு படி மேலே வந்தால் அவர்கள் இப்படி வர முடியும். பாஸ்டர் பவுலோஸ் மேல் இருக்கிற அபிஷேகம் அவரோடு பரலோகத்துக்கு போகவில்லை, அது உலகத்தில் இருக்கிறது, அது உங்கள் தலைமேல் இருக்கிறது, உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. நான் பாஸ்டர் பவுலோஸ் இடத்துல வரணும் ஆண்டவரே, அந்த தியாகம், அந்த மன உருக்கம், அந்த சோல் பேர்டன், அந்த தாழ்மை, அந்த வில்லிங்னஸ், டை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு யார் சொன்னாலும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளிருந்து எழும்ப ஆரம்பித்து விடும். அது ஒன்றுதான் இன்று உலகமே அழுது கொண்டிருக்கிறது, உலகமே கலங்கி கொண்டிருக்கிறது, அரசாங்கம் நடுங்கி கொண்டிருக்கிறது. நம்ம சரித்திரத்தில் பார்க்காத அளவு முழு உலகமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி லட்சக்கணக்கான மக்களை கொன்று நரகத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இப்பொழுது இதை நாம் அக்செப்ட் பண்ணக்கூடாது, இதை நாம் நார்மல் லைஃப் என்று அக்செப்ட் பண்ணக்கூடாது. யுத்தம் பண்ணி எழும்பி பாஸ்டர் பவுலோஸ் எழும்பினார். தெபொராள் சொல்லுகிறாள், கர்த்தர் என்னை எழுப்பினாள் என்று சொல்லவில்லை. நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாயின.
இந்த ஒரு பாரத்தை நான் உங்கள் மேலே வைக்கிறேன். இருக்கிற ஊழியத்தில் திருப்தி அடையாதீங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் முடங்கி நிற்காதீங்க. அவர் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எதற்காக இப்படி கொடுத்தாரோ, எதற்கு எழுப்பினாரோ, அதற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் விட்டு கொடுத்து, பாராக்க போல, ஜெபுலோன் நப்தலியை போல நான் மனப்பூர்வமாக வர யுத்தத்தின் முதல் வரியில், முதல் லைனில் நான் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை பாஸ்டர் பவுலோஸ் போல எழுப்புவார். பவுலோஸுக்கு திறந்த வாசல்களை திறப்பார். அவருடைய வார்த்தைகள் உங்கள் வாயின் வழியாக தொனிக்கும். அந்த அங்கீகாரம் கிடைக்கும். அதற்கு மேலே அற்புத அடையாளங்களை பாஸ்டர் பவுலோஸ் அவர் சந்ததிக்கு ஊழியம் செய்து போய்விட்டார். இந்த சந்ததியின் ஊழியம் இன்னும் அதிக சவால் நிறைந்தது. அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விட்டால் போதும். அதை மாத்திரம் நீங்கள் ஆண்டவரே நான் இருக்கிறேன்னு சொல்லுங்கள். பாஸ்டருடைய குடும்பம் சொல்லட்டும், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லட்டும், அவரை மிகவும் நேசித்து அவரால் ஆறுதல் அடைந்த என்னை போன்ற ஊழியர்கள் இன்னும் ஒரு அளவு வர வேண்டும். நான் என்ன எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன், நாங்கள் எல்லாரும் எப்படி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே அவருக்குள்ளே இருந்ததெல்லாம் இப்போ எங்கள் மேலே வைங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ அவர் போயிட்டாருன்னு நினைக்காதீங்க. அவரை ஆயிரக்கணக்கான பரலோக பரிசுத்தவான்கள் அணைத்து கொண்டு இருக்கிறார்கள். நேற்று நான் பரலோக காட்சியை காட்டுங்க ஆண்டவரே, பாஸ்டர் பவுலோஸ் எப்படி இருக்கிறார். அப்பொழுது என் மனைவிக்கு ஒரு விஷன், ஏராளமான மக்கள் பரலோகத்தில் அவரை ஹக் பண்ணுறதுக்கு ஓடி வருகிறார்கள். இவர் வெண்வஸ்திரத்தோடு இவர் ஒவ்வொருத்தரையும் அணைத்து கொண்டிருக்கிற பயங்கர கூட்டம் பரலோகத்தில். இப்போ அவரை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உலகத்தில் இருக்கிற நீங்கள் அந்த துப்பட்டியை, அந்த அபிஷேகத்தை, அந்த ஹார்ட்டை, அந்த இருதயத்தை, அந்த கேரக்டர் அதை எடுத்து நான் எழும்புவேன்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது, பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ஒய்ஃபு, பாஸ்டரோடவே பாடுபட்டவர்கள், அவரோடவே அடிபட்டவர்கள், அவர் எப்படி எல்லாம் விட்டுட்டு வந்தாரோ அப்படி வந்தவர்கள், பட்டினி கடந்தவர்கள். ஸோ அவங்களுக்கு பாஸ்டர் பவுலோஸ் அனுபவங்கள் உண்டு. ஸோ அவங்களும் இந்த துக்கத்தில் முழுகிடக்கூடாது. என் மேலே இருக்கிற அபிஷேகத்தை, நான் அவரோட படித்த பாடங்களை, அவரோடு இருந்து நான் செய்த பாடுகளை, தியாகங்களை, பார்த்த அற்புதங்களை நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு ஒரு வெறி அவங்களுக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாஸ்டர் குடும்பத்தின் மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் உலகத்துக்கு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த கேரக்டர், அந்த தியாகம் வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஊழியம் பண்ணுற நீங்களும் நானும் இன்னும் ஒரு அடி மேலே வாங்க. ஏற்கனவே உங்களுக்குள்ள ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இப்போ இன்னும் ஒரு தியாகம், மனப்பூர்வமாக என்னை தந்துடுறேன், இனி நத்திங், நம்முடைய ஊழியம்தான் அப்படின்னு வந்துருங்க. அது ஒன்று தான் நீங்கள் பாஸ்டர் பவுலோஸை நேசிச்சிங்க என்பதற்கு ஒரே அடையாளம். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்பதற்கு நீங்கள் அவருக்கு செய்கிற பரிகாரம். அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து எழுப்பி நீங்கள் இருக்கிற எல்லையை விட்டு அடுத்த எல்லை கொண்டு வரட்டும். ஆமென். ആയിരത്തി 1990 അവസാനമാണ് ആദ്യമായി ഞാൻ പാസ്റ്റർ എം പൗലൂസിനെ കാണുന്നത്. പ്രോഫറ്റ് എസക്കിയ ഫ്രാൻസിസിൻ്റെ ഒരു കോൺഫറൻസ്, പ്രൊഫറ്റിക് കോൺഫറൻസ് കൊച്ചിയിൽ നടത്തുവാൻ വേണ്ടി ഒരു കോർഡിനേറ്ററിനെ ലഭിക്കേണ്ടതിന് ആരോ എൻ്റെ പേര് പറഞ്ഞിട്ട് അദ്ദേഹം തീവണ്ടി കയറി വളരെ പ്രയാസപ്പെട്ട്, ഞാനന്ന് കൊച്ചിയിൽ താമസിക്കുന്ന വാടക വീട്ടിൽ എങ്ങനെയൊക്കെയോ ചോദിച്ച് അദ്ദേഹം ഒരു തോൾ സഞ്ചിയും തൂക്കി വന്നതാണ് ഓർമ്മയിലുള്ളത്. അന്ന് ആരംഭിച്ച ആ ആത്മീയ ബന്ധം അദ്ദേഹം കർത്തൃസന്നിധിയിൽ ചേർക്കപ്പെടുന്നതിൻ്റെ ഒരുപക്ഷെ മണിക്കൂറുകൾക്ക് മുമ്പ് വരെ അദ്ദേഹവുമായി നിലനിൽക്കുവാൻ കർത്താവിടയാക്കി. ചില ബന്ധങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് വലിയ ഇൻവെസ്റ്റ്മെൻറ്റാണ്.
അദ്ദേഹത്തിൽ നിന്നും ഒത്തിരി മാതൃകകൾ ഒപ്പിയെടുക്കുവാൻ അന്ന് ഞാൻ ചെറുപ്പമായിരുന്ന എനിക്ക് ഇടയായി. തുടർന്നുള്ള അദ്ദേഹവുമായുള്ള ആ ഒരു ബന്ധം ഓരോ പ്രാവശ്യവും എന്നെയും ഞാൻ നേതൃത്വം നൽകുന്ന കൂട്ടായ്മയെയും ഒത്തിരി എൻറിച്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. അദ്ദേഹത്തിൻ്റെ വിശ്വാസത്തിൻ്റെ വീര്യം, ദീർഘദൃഷ്ടി, രാമേശ്വരത്ത് അദ്ദേഹം പണികഴിപ്പിച്ചിട്ടുള്ള ആ വലിയ സമുച്ചയം, ഒരു ഉണർവിനെ പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ടുള്ള അദ്ദേഹത്തിൻ്റെ കാൽവെപ്പുകൾ ഒക്കെ അതിഭയങ്കരമായി എന്നെ സ്വാധീനിച്ചിട്ടുണ്ട്. ചില വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ബ്ലെസ്സിങ് ടുഡേയുടെ ടോപ്പ് ലെവലുള്ള എല്ലാ ലീഡേഴ്സിനും ഒരു വണ്ടിയിൽ കയറ്റി ഒരു വിഷൻ ടൂർ എന്ന പേരിൽ ഞങ്ങൾ രാമേശ്വരത്ത് വരികയും 2-3 ദിവസം താമസിക്കുകയും പാസ്റ്റർ എം പൗലോസും സരോജമാൻ്റിയും ഞങ്ങളെല്ലാം ശുശ്രൂഷിക്കുകയും ചെയ്തു. ഞങ്ങൾ അവിടെ എത്തിയ ഉടൻ തന്നെ അദ്ദേഹം ചെയ്തത്, വണ്ടിയിൽ നിന്ന് ഞങ്ങളുടെ പെട്ടികൾ തലച്ചുവടായി എടുത്ത് നടക്കാൻ തുടങ്ങി. ഞങ്ങൾ പുറകെ ഓടി, പാസ്റ്റർ ചെയ്യരുത്. പക്ഷെ അദ്ദേഹം തലച്ചുവടായി ഞങ്ങളുടെ ലഗേജുകൾ എടുത്തുകൊണ്ട് പോവുകയാണ്. അതുപോലെ ഞങ്ങളുടെ ആ മീറ്റിംഗ് നടത്തുവാനുള്ള കസേരകൾ അദ്ദേഹം ചുമക്കുകയാണ്. എന്ന് മാത്രമല്ല, മീറ്റിങ്ങിൻ്റെ അവസാന ദിവസം ഞങ്ങളെ ഞെട്ടിപ്പിച്ച് കളഞ്ഞത്, മീറ്റിംഗ് നടക്കുന്ന ഇടയിൽ ഓരോരുത്തരെ പതുക്കെ അദ്ദേഹം വിളിച്ചു. എന്നിട്ട് മറ്റൊരു സ്ഥലത്തെ കൊണ്ടുപോയി അവിടെ ഒരുക്കി വെച്ചിരുന്ന ആ പാത്രത്തിലെ വെള്ളവും അതുപോലെ താനൊരു ടവലും എല്ലാം കരുതിയിരുന്നു. ഞങ്ങളെല്ലാവരുടെയും കാലുകൾ അദ്ദേഹം കഴുകാൻ തുടങ്ങി. ഞങ്ങളെല്ലാം വാവിട്ട് കരഞ്ഞു. ശിഷ്യത്വം പ്രസംഗിക്കുക മാത്രമല്ല, തൻ്റെ ജീവിതത്തിൽ പ്രാവർത്തികമാക്കി കാണിക്കുവാൻ അദ്ദേഹം ആ മാതൃക പ്രവൃത്തിയിലൂടെ അദ്ദേഹം കാണിച്ചത് വളരെ ഒരിക്കലും നോട്ട്ബുക്കിൽ എഴുതുന്നത് പോലെയല്ല, കുറിച്ചെടുക്കുമുള്ള ഹൃദയത്തിൽ പതിയുന്ന രംഗങ്ങളായിരുന്നു അതെല്ലാം. ബ്ലെസ്സിങ് ടുഡേയുടെ പല മീറ്റിങ്ങുകളിലും വിശേഷ അവസരങ്ങളിലെല്ലാം അദ്ദേഹം വരികയും ആ തോൾ സഞ്ചിയും തൂക്കി, ചിലപ്പോൾ ചെരുപ്പില്ലാതെ, ചിലപ്പോൾ ചെരുപ്പിട്ടുകൊണ്ട്, ചിലപ്പോൾ ചെരുപ്പ് മറന്നുപോയിക്കൊണ്ടൊക്കെ ടീമായൊക്കെ വന്ന് ഞങ്ങൾ മീറ്റിങ്ങുകളിൽ ശുശ്രൂഷിക്കുകയും ശിഷ്യത്വ പരിശീലനം നൽകുകയും ചെയ്തിട്ടുണ്ട്. മാത്രമല്ല, അവസാന നാളുകളിലേക്ക്, കഴിഞ്ഞ വർഷത്തെ ലോക്ക്ഡൗൺ മുതൽ ഇങ്ങോട്ട് ബ്ലെസ്സിങ് ടുഡേയിൽ ആരംഭിച്ച മോർണിംഗ് ഗ്ലോറി അദ്ദേഹം സ്ഥിരമായി വീക്ഷിച്ചിട്ട് എന്നെ വിളിച്ചിട്ട് പറയും, ഡാമിയൻ ഇന്ന ടോപ്പിക് ഒന്ന് പഠിപ്പിച്ചാൽ എന്താണ്? സ്നേഹത്തോടെ വിളിക്കും. ഈ കഴിഞ്ഞ 22ഓളം വർഷങ്ങളിൽ ഒരിക്കലും എന്നെ മറക്കാതെ ഒരപ്പനെ പോലെ ലോകത്തിൽ പല സ്ഥലങ്ങളിൽ നിന്നുകൊണ്ട് അദ്ദേഹം എന്നെ വിളിച്ച്, എന്തുണ്ട് ഡാമിയൻ വിശേഷം, സുഖമായിരിക്കുന്നു, ശാന്തമായ രീതിയിൽ അദ്ദേഹം ചോദിക്കുന്നത് എത്ര ടച്ചിങ്ങാണ്. Pastor M. Paulus's disappearing from the scene is like a great loss to me. One of the father figures in my life is lost. മരിക്കുന്നതിന് മുമ്പുള്ള ദിവസങ്ങളിലും ചിലപ്പോൾ വീഡിയോ കോളിലൂടെ അല്ലെങ്കിൽ ഓഡിയോ കോളിലൂടെ അദ്ദേഹവുമായി സംസാരിക്കാനൊക്കെ കർത്താവ് എനിക്ക് കൃപ തന്നു. എനിക്ക് പറയാനുള്ളത്, അദ്ദേഹം ബൈബിളിലെ പൗലൂസിനെ പോലെ തന്നെ പാസ്റ്റർ എം പൗലൂസ്, ജീവിക്കുന്ന രക്തസാക്ഷി എന്ന് ചെറുപ്പകാലത്ത് തന്നെ പേരെടുത്ത അദ്ദേഹം ഓട്ടം ഓടി തികച്ചു. തനിക്ക് വേണ്ടി കാത്തിരിക്കുന്ന കിരീടത്തിന് വേണ്ടി അദ്ദേഹം പോയി കഴിഞ്ഞു. ഇനി നമുക്ക്, തൻ്റെ കുടുംബാംഗങ്ങളായ നമുക്ക്, നമ്മുടെ ഓട്ടം ഓടി തികയ്ക്കുവാൻ വിശ്വാസത്തോടെ, ധൈര്യത്തോടെ, പ്രത്യാശയോടെ മുന്നിലേക്ക് പോകാം. കർത്താവ് എല്ലാവരെയും അതിനായി സഹായിക്കട്ടെ. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லலாம். இந்த கட்டிடத்துடைய திறப்பு விழாவுக்கு நாங்கள் சாதாரணமாக கட்டை தூக்க வந்தோம். எங்களுக்கு அடையாளம் தெரியாது, யார் என்பது எந்த ஒரு முகவரியும் எங்களுக்கு தெரியாது. ஒரு அடையாளம் இல்லாத எங்களை அவர் இந்த வேலை செய்யும் போது எங்களை அடையாளம் கண்டு கொடுத்தார். அவருடைய பிரசங்கத்தை மாத்திரமல்ல, அவர் சொன்ன அவருடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களும் நடைமுறையாக அவர் பேசின நிறைய காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தியது.
இங்கிருந்து நாங்க போகும்போது கட்டை தூக்க தான் இங்கிருந்து நாங்க புறப்பட்டு போனோம். அதுக்கப்புறம் இங்கிருந்து மிகப்பெரிய அபிஷேகத்தை சுமந்து செல்லக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் கட்டையை தூக்க வந்தோம், ஆனா ஆண்டோடைய வார்த்தை எங்களை அநேக நாடுகளுக்கு சுவிசேஷகராக, மிஷனரிகளாக, காடுகளிலே, தீவுகளிலே எங்களை துவைக்கு சென்றது. சாதாரணமாக போலாம் என்று வந்தோம், ஆனால் எங்களுடைய தரிசனமே நீ நாடுகளுக்கு கடந்து போ என்ற go to all the world, preach the gospel, make the disciples என்ற அந்த தரிசனத்தை, சாதாரணமான கட்டை தூக்க வந்த எங்களை தரிசனத்தை தூக்கி செல்லுங்கள் என்று கொடுத்தார். நான் பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு ஆண்டவர் போகும்படி சொன்னான்னு சொல்லி அப்பா கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போட்டேன். ஒரு சில வாரங்கள் என்னோட காலை 2 துண்டா உடஞ்சி நான் இந்தியாவுக்கு வந்து அப்பா நான் அடிபட்டு உடஞ்சி வந்துட்டேன்னு திருப்பி ஜெபம் பண்ணி என்ன அனுப்பிச்சாரு. அடுத்த 1 ஆண்டுகளாகவே 1300 கிலோமீட்டர் இந்தியா முழுவதும் சென்று சுவிசேஷம் அறிவிக்க முடியாத கிருபையை அவர் மூலமா நான் பெற்றுக்கொண்டேன். உடைந்து போன காலை வைத்துக் கொண்டு இவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு சிலுவை சுமந்து 1300 கிலோமீட்டர் நடந்து, அப்பா நான் நடக்க போறேன் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. 3:30 மணிக்கு வா காலையில நானும் வந்து நின்னேன். என்னை ஜெபம் பண்ணிச்சு, எங்க டீமா வந்தோம், ஜெபம் பண்ணி அனுப்பினார். அது மாத்திரமல்ல, அந்த தாகம் தனியவில்லை, மீண்டுமாய் பற்றி எரிந்தது. சைக்கிள் எடுத்தோம், குறைஞ்ச செலவுல காஸ்பல் இந்தியா ஃபுல்லா சொல்லணும்னு சொல்லிட்டு திருப்பியுமா ஏறக்குறைய 2000 கிலோமீட்டர் வட இந்தியாவில சைக்கிளை மிதிச்சு கொண்டு இதே டிஷர்ட்டை போட்டுக்கொண்டு வட இந்தியாவில் இருக்கிற பஸ் போகாத இடம், கார் போகாத இடம், நடக்க முடியாத இடம், மலை ஏற முடியாத இதே கோவை தான் நாங்க சொல்லிட்டு வந்தோம். இதே கோவை தான் நாங்க சொல்லிட்டு வந்தோம். அப்பாவுடைய தரிசனம் என்பது விதைக்கப்பட்டு எனக்கோ ஒரு நாளைக்கு முளைக்கிற முளை அல்ல. தரிசனத்தினுடைய நிகழ்வுகள் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் செயல்படுத்த போகிறோம். அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுன்னு சொன்ன கேள்விப்பட்ட அந்த வார்த்தை கேட்டு உடனே போய் பார்த்தோம். நல்லா இருக்கிறியான்னு அப்பா கேட்டாரு. நல்லா இருக்கிறோம்ப்பா. வினோத், நீ பிலிப்பைன்ஸ்ல விட்டுட்டு வந்தத நான் முடிச்சிட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அப்பா விட்டுட்டு போனத அடுத்து நாங்க முடிக்க போறோம். அப்பா சொன்னாரு நீ விட்டதை நான் முடிச்சினாரு. அப்பா நாங்க சொல்றோம் நீங்க விட்டதை நாங்க முடிக்க போறோம். ஒரு கோதுமை கதிருக்குள்ள எத்தனை கோதுமை மணிகள் இருக்குது எண்ணி விடலாம். ஆனா அந்த கோதுமை மணிகள் புதைக்கப்படும் போது அதிலிருந்து எத்தனை கோதுமை மணிகள் விரைகிறது யாரால எண்ண முடியாது. ஒரு ஆப்பிளுக்குள்ள எத்தனை விதைகள் இருக்குது என்பதை எண்ணி விடலாம். ஆனால் அந்த ஆப்பிள் புதைக்கப்படும் போது எத்தனை பழங்கள் அதுக்குள்ள இருக்குது என்று சொல்லவே முடியாது. அதனால இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிஷனரி சேலஞ்ச், என்னோட ஆபரேஷனுக்கு கூட நான் போறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடி என்னோட காலை 4 ஸ்க்ரூவை போட்டு ஒட்ட வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆபரேஷன் வலிக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்பாக மிஷனரி சேலஞ்ச் புத்தகத்தை 2 மணி நேரத்துல படிச்சேன். ஏன்னா அதுல இருக்கிற சர்ஜரியோட வலியோட இந்த புத்தகத்தோட வலி அதிகம். இந்த வலி எனக்கு சர்ஜரியை மறக்க போன சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்து, அப்பா சர்ஜரி பண்ணி முடிச்சுட்டு திருப்பி நான் மிஷனுக்கு தான்ப்பா போயிருக்கேன். அடுத்த மிஷனை குறித்து அப்பா கிட்ட பேசதான் வந்தேன். அப்பா ஓய்வு எடுக்கட்டும், 1 மாசம் கழிச்சு பேசுவோம், முழு இந்தியாவையும் நான் சுத்தி வரணும்ப்பா, என்னை ஜெபம் பண்ணி அனுப்புகான அந்த ஒரு மாசம் காத்திருந்தேன். நீங்க ரெடியா என்னை ஜெபம் பண்ணி திருப்பி அனுப்புவீங்க 3வது வாட்டின்ட்டு. ஆனா அது வாய்ப்பு கிடைக்கல. ஆனா உங்களுடைய இந்த நாளில நாங்க சொல்றோம், நீங்கள் விதைத்த விதை இங்கிருந்து ராமேஸ்வரத்திலிருந்து அந்த பெட்டி பெட்டியா கோதுமை மணிகள் போகிறது அல்லவா, அது போய்கிக் கொண்டே இருக்கும். எங்களை போல அனைவருக்குள்ள உங்கள் தரிசனத்தை விதைத்திருக்கிறீர்கள். நாங்க போற ஆப்பிரிக்காவா இருக்கலாம், நாங்க போற நியூ பாப்புவா இருக்கலாம், நாங்கள் போகிற வட இந்தியாவா இருக்கலாம், உங்களுடைய தரிசனத்தின் தூவல்கள் நாங்கள் தூவிக்கொண்டே இருப்போம், நாங்களும் விதைத்துக் கொண்டே இருப்போம். இந்த வாய்ப்பு கொடுத்த தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவரும் அதி சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அருமையான தேவ மனித அப்போஸ்தலர், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மிஷனரி, அதிக ஆத்தும பாரமுடைய அன்பு தகப்பனார் பவுலோஸ் அப்பா அவர்கள் மரணம் குறித்து கேள்விப்பட்டு இருதயம் மிகுந்த வேதனைப்படுகிறது. எங்கள் திருச்சபை மக்கள் எல்லாருடைய இருதயமும் கரைந்து போகிறது. 1995 வருடம் இயேசுவின் பர்வதம் திருச்சபையை புதுக்கோட்டையில் வந்து அன்பு தகப்பனார் திறந்து வைத்த போது, புதுக்கோட்டையில் அசோக் நகர் பகுதியில் மாத்திரமல்ல, அந்த புதுக்கோட்டைக்கு ஒரு வெளிச்சம் வந்ததைப் போல அன்பு தேவ மனிதர் மூலமாக எங்கள் ஊழியம் கட்டப்பட்டது, சபை வளர்ந்தது. எனக்கு எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் ஆவிக்குரிய மேன்மையான சத்தியங்களையும் கற்றுக் கொடுத்த அன்பு தகப்பனாருடைய மரணம் உண்மையாகவே உள்ளத்தை மிகுந்த வேதனைப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவதாசர்களை, அருமையான அந்த அன்பு குடும்பத்தை நினைக்கும் போது உள்ளத்தில் மிகுந்த பாரம் உண்டாகிறது. குறிப்பாக அன்பு தகப்பனார் பவுலோஸ் அப்பா அவர்கள்
மிகுந்த கரிசனை உள்ள தரிசனமுள்ள ஒரு தேவ மனிதர். இலங்கை மக்கள் மீது அதிக அளவில் மிகுந்த பாரம் உள்ளவர். அடிக்கடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் முகாமுக்கு வந்து அவர்கள் சந்திக்க போகும்போதெல்லாம் என்னை வந்து அழைத்து கொண்டு போவார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்கள் எனக்கு உற்ற துணையாக இருந்து நல்ல ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய 30வது வருட ஊழியத்தில் நிறைவில் கூட என்னுடைய புத்தகத்தில் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் என்ற அருமையான புத்தகத்தில் தலையங்கம் எழுதுவதற்கு ஒரு ஒப்புக்கொண்டு அருமையான தலையங்கம் எழுதி கொடுத்தார்கள். உண்மையாகவே இந்த அப்போஸ்தலர் அருமையான ஒரு தலைவரை இழந்து நிற்கிற எங்கள் இருதயம் மிகுந்த பாரம் அடைகிறது. அன்பு தகப்பனார் எப்படியாகிலும் அவர் திரும்ப வந்து விடுவார் என்று எல்லாரும் பல நாட்களாக அதிக பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்தோம். ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் அவர் இளைப்பாற போய்விட்டார். உண்மையாலுமே தேவ மனிதராகிய அன்பு தகப்பனார் பவுலோஸ் அப்பா கர்த்தருடைய மார்பில் சாய்ந்து இளைப்பாரி கொண்டிருப்பார்கள். நமக்கு தான் அது மிகுந்த வேதனை. உண்மையாகவே அவரை பிரிந்திருக்கிற அன்பு தாயார், அருமையான அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், இஸ்ரேல், பில்லி மற்றும் அருமையான பெண் பிள்ளைகள், மருமகன், அன்பு தாயாரை நினைத்து நான் மிகுந்த பாரத்தோடு சொல்லுகிறேன். அப்பா விட்டு போன ஊழிய பாதைகளை தொடர்ந்து அவர்கள் எடுத்து செய்ய தேவனாகிய கர்த்தர் மிகுந்த பலனையும் சத்துவத்தையும் இந்த ஊழியத்துக்கு தேவ சபைக்கு கொடுத்து தேவ சபை இன்னும் அதிகமாய் இன்னும் மென்மேலும் வளர கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. വിശേഷം. ദൈവത്തിൻ്റെ അതിപരിശുദ്ധ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. നാം എല്ലാവരും സ്നേഹിക്കുകയും നമ്മെ സ്നേഹിക്കുകയും ചെയ്ത കർത്താവിൽ പ്രസിദ്ധനായ എം പൗലോസ് അങ്കിൾ തൻ്റെ ഈ ലോകത്തിലെ ദൈവമേൽപ്പിച്ച ആ വലിയ ദൗത്യങ്ങൾ നിർവഹിച്ച് താൻ പ്രിയം വെച്ച കർത്താവിൻ്റെ സന്നിധിയിൽ എടുക്കപ്പെട്ടു. ഞങ്ങളൊക്കെ ആഗ്രഹിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയൊക്കെ ചെയ്തത് കർത്താവ് ഒരിക്കലൂടെ അങ്കിളിന് അവസരം നൽകും, വീണ്ടും ചേർന്ന് അല്പസമയം കൂടെ അങ്കിളിൻ്റെ കൂടെ ചെലവഴിക്കാനൊക്കെ അവസരം കിട്ടുമെന്ന് വിചാരിച്ചു. കർത്താവിൻ്റെ ഇഷ്ടം അതല്ലാതിരുന്നു. ദൈവത്തിൻ്റെ ഇഷ്ടത്തെ നമുക്ക് ചോദ്യം ചെയ്യുവാൻ അവകാശമില്ലല്ലോ. എന്നാൽ ഒന്ന് നാം അറിയുന്നു, താൻ തൻ്റെ ഓട്ടം ഓടി വിശ്വാസം കാത്തു നീതിയുടെ കിരീടം പ്രാപിക്കുവാനായിട്ട് താൻ ദൈവസന്നിധിയിൽ എടുക്കപ്പെട്ടു. കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ ഞങ്ങൾക്ക് അങ്കിളിലൂടെ ലഭിച്ച എല്ലാ അനുഗ്രഹിക്കപ്പെട്ട സമയങ്ങൾക്കായും ഞങ്ങൾ ദൈവത്തിന് നന്ദി പറയുന്നു. ചില വർഷങ്ങൾക്ക് മുൻപ് ഡൽഹിയിലെ ഞങ്ങളുടെ ഡിസൈപ്പിൾഷിപ്പ് ട്രെയിനിങ്ങിൽ വന്ന് ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെ ട്രെയിൻ ചെയ്യുവാൻ അങ്കിളും ആൻറ്റിയും കടന്നു വന്നു. അത് ഞങ്ങൾക്ക് അനുഗ്രഹമായിരുന്നു. ഞങ്ങളുടെ കൂടെ താമസിച്ച് അവരെ പഠിപ്പിച്ചു. ഒത്തിരി ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക് അനുഗ്രഹമായിരുന്നു, നോർത്ത് ഇന്ത്യയിലുള്ള ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾക്ക്. അതിനുശേഷം ഈ 2021 ആദ്യ മാസം ജനുവരി മാസത്തിൽ, അതുപോലെ തന്നെ മാർച്ച് മാസത്തിലുമായിട്ട് 2 ടീമിനെ ഡൽഹിയിൽ നിന്ന് രാമേശ്വരത്ത് അയച്ച് അവരെ ഡിസൈപ്പിൾ ചെയ്യുവാനായിട്ട് അങ്കിളിൻ്റെ പക്കൽ അയച്ചു. അങ്കിൾ അവരെ ട്രെയിൻ ചെയ്യുമ്പോൾ അങ്കിളിൻ്റെ ജീവിതത്തിലെ സന്തോഷം കണ്ട് ഞാൻ ഒത്തിരി ആനന്ദിച്ചു. കാര്യം, കർത്താവിന് വേണ്ടി ഒരു സൈന്യത്തെ തയ്യാറാക്കുന്നതിന്, യേശുവിൻ്റെ സുവിശേഷം സകല ജനത്തിൻ്റെ അടുക്കൽ എത്തിക്കുക എന്നുള്ള വലിയ ദൗത്യം, തൻ്റെ അകത്തുള്ള ആഗ്രഹം അത് മുഴുവൻ താൻ തുറന്ന് പറയുകയും പഠിപ്പിക്കുകയും എൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്തു. ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു, തൻ്റെ അവസാന സമയത്ത് തൻ്റെ മേലുള്ള ആത്മഭാരവും ഉത്തരവാദിത്തങ്ങളും എല്ലാം തൻ്റെ കുഞ്ഞുങ്ങളെ അറിയിക്കുകയും പ്രാർത്ഥിക്കുകയും അവരെ അനുഗ്രഹിക്കുകയും ചെയ്തു. ഞങ്ങൾക്കൊത്തിരി അത് അനുഗ്രഹമായി തീർന്നു. ഞങ്ങൾ അവിടെ ആയിരുന്നപ്പോൾ അങ്കിളിൻ്റെയും കുടുംബത്തിൻ്റെയും ഉള്ള
അവരുടെ ശുശ്രൂഷ ഞങ്ങൾക്ക് അനുഭവിപ്പാൻ സാധിച്ചു. സ്നേഹം, ആദരവ്, അതുപോലെ തന്നെ എല്ലാ വിധത്തിലും ഞങ്ങളെ ശുശ്രൂഷിക്കുന്നതിലൊക്കെ അങ്കിൾ കാണിച്ച ഭയങ്കര മാതൃക ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങളെല്ലാം പറയും. അങ്കിൾ പഠിപ്പിച്ചതിനേക്കാൾ, അവൻ പുസ്തകത്തിൽ നിന്ന് ബൈബിളിൽ നിന്ന് പഠിപ്പിച്ചതിനേക്കാൾ തൻ്റെ ജീവിതമാണ് ഞങ്ങൾക്ക് മാതൃകയായി തീർന്നത്. ഞങ്ങൾക്ക് ഒത്തിരി അനുഗ്രഹമായിരുന്നു. അത് ഞങ്ങൾ ഈ നോർത്ത് ഇന്ത്യയിൽ ഞങ്ങളുടെ കുഞ്ഞുങ്ങൾ അങ്കിളിൽ ഏൽപ്പിച്ച ദൗത്യം നിർവഹിക്കുമെന്ന് ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു. പരിശുദ്ധാത്മാവ് അതിന് ഞങ്ങളെ സഹായിക്കും. ദുഃഖത്തിലായിരിക്കുന്ന കുടുംബത്തെ, ആൻറ്റിയെ, മക്കളെ, കൊച്ചുമക്കളെ എല്ലാവരെയും കർത്താവ് സമാധാനിപ്പിക്കട്ടെ. ഞങ്ങളുടെ വാക്കുകളൊന്നും കുടുംബത്തിന് സമാധാനം തരാൻ പറ്റത്തില്ല. എന്നാൽ ദൈവം, യേശു പറഞ്ഞു, ഞാൻ നിങ്ങൾക്ക് സമാധാനം തരുന്നു, ലോകം തരുന്നത് പോലെയല്ല. ആ ദൈവിക സമാധാനത്താൽ എല്ലാവരെയും നിറയ്ക്കട്ടെ എന്ന് ആത്മാർത്ഥമായിട്ട് പ്രാർത്ഥിക്കുന്നു. അങ്കിൾ കാണിച്ച മാതൃകയെ നമുക്കെല്ലാവർക്കും പിൻപറ്റാം. പൗലോസ് പറഞ്ഞതുപോലെ, ഞാൻ ക്രിസ്തുവിന് അനുകാരിയായിരുന്നതുപോലെ നിങ്ങൾ എൻ്റെ അനുകാരികളായിരിക്കും. അങ്ങനെയൊരു നമുക്കും പൗലോസ് അങ്കിളിനെ അനുകരിപ്പാൻ ഒത്തിരി കാര്യങ്ങൾ താൻ ക്രിസ്തുവിൽ നിന്ന് നമ്മൾക്ക് മാതൃകയായി, ക്രിസ്തുവിൻ്റെ മാതൃക താൻ കാണിച്ചു. അത് നമുക്ക് അനുകരിക്കാം. ദൈവത്തിൻ്റെ പരിശുദ്ധാത്മാവ് അതിന് നമ്മളെ സഹായിക്കട്ടെ.